வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு 8 ஏக்கராக்கு ஒரு 10 சென்ட் குறைவாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோடு, காரமடைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தென்னந்தோப்பு. பூமி பார்த்திங்கன்னா வடக்கு சரிவான பூமி, நல்ல அருமையான ஒரு பூமி. சுற்றிலுமே பார்த்திங்கன்னா தோப்புகள், ரெசிடென்ஷியல் லேண்டு இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய பகுதிங்க. பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடங்கள் இதில் வழித்தடங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து மண் தடம் வருது. உன்னியனும் அதே மாதிரி இப்படி இருக்குது. உன்னியனு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சைட் பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு ரோடு இருக்குது. ஆகவே பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கிணறு, 2 போர்வெல் இருக்குது. நல்ல அருமையான ஒரு தண்ணி வசதிகள், நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல செம்மண் ஜல்லி மிக்சடு பூமிங்க. மரங்களும் பார்த்திங்க அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசு மினிமம். பார்த்திங்கன்னா சின்ன கன்றுகள் ஒரு 300 மரங்கள் போட்டிருக்காங்க. அதோட வயசுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு இருக்கும். அதுவாக கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்குது, பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசு இருக்க மாதிரி மரங்கள் இருக்குது. இந்த பூமி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமாரான ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. வேறு எந்த மரங்களும் உள்ள கிடையாது, இதுதான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பரான ஒரு அருமையான ஒரு தோப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் காரமடைக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு வழித்தடத்தோட அட்டகாசமான வாஸ்துக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொந்தமாகிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கரா விலை, சரி விடுங்க கடைசியில் சொல்லிடலாம், வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி இதோட விலையை சொல்லிடலாம். இதோட ஹைலைட் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மொத்தம் 8 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும். பேசுகிறப்ப கொஞ்சம் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு 100% இருக்கும். அதுமாதிரி டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்து. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு 2 மூலப்பத்திரங்கள் இருக்கக்கூடியது. பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே தெளிவாக இருக்குது. பூமிகள் தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, விவசாயம் செய்கிறவங்க கையில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடச்சிது அப்படின்னா சுற்றிலும் நீட்டாக ஒரு ஃபென்ஸ் பண்ணி பூமிகளை நல்லா வளம் வச்சு இதோட ஸ்டைலே மாறிடும். அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா கொண்டு வரலாம். இது கொஞ்சம் பார்வையிட முடியாமனால அவங்க கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க. மண் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த விட மண் நல்லாயிருக்கு. அதேமாதிரி தண்ணி வளம் பார்த்திங்கன்னா பூமி உங்களுக்கு வடக்கு சரிவாக இருக்கனால பூமி தெற்கு சரிவு நிறைய, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்குமே பூமி தெற்கு சரிவு கொஞ்சம் மேடாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கலி வாட்டர் சோர்ஸ் டவுனில் வருதுங்க உங்களுக்கு. அதனால் தண்ணி எப்போவுமே தீராது. இதில் ஒரு கிணறும் காட்டியிருப்போம். கிணத்துல மேல் லெவல்லையும் தண்ணி நிற்கும். அதேமாதிரி போர் பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டிருக்காங்க. அதை எப்பவுமே வற்றாத அருமையான ஒரு போரு. கிட்டத்தட்ட 600 அடி போட்டிருக்காங்க. 600 அடி போட்டாலும் 1.5 இன்ச் 2 இன்ச் தண்ணி தாராளமாக அதில் விழுந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு வேச காலத்துலேயுமே தண்ணி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லைங்க. இதில் தண்ணியும் நல்லா உங்களுக்கு செம்மண் ஜல்லி மிக்ஸ்டு அந்த மண்ணுக்கு தண்ணியும் நல்லா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் தென்னை மரங்கள் தென்னங்காய்கள், அதாவது தேங்காய்கள் இறக்கியிருக்காங்க. மரங்கள் நல்ல ஒரு நாட்டு மரங்கள், ஹைப்ரிட்லாம் கிடையாது, எல்லாமே நாட்டு மரங்கள். எந்த ஒரு சாதாரண ஒரு நோய்கள் மற்றும் வேறு ஏதாவது தாக்குனாலும் கூட அது தாங்கி நின்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்டு மரங்கள் தான் அது. இதில் உங்களுக்கு ஒரு வீடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, வெறும் பூமியாக இருக்குது. ஏன்னா ஊரடி தோட்டம் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர்லேயே பெரிய பெரிய வீடுகள். அங்கே சென்ட்டே பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சத்துக்கு விற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த விட்டு ஒரு மெயின் ரோட் டச் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியானால தோட்டத்தில் யாரும் வீடு கட்டல. ஒருவேளை வாங்கக்கூடிய நபர்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இடத்த பாருங்கள். பார்த்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வில்லேஜில் ரொம்ப இது எப்படின்னு சொல்ல முடியும், இது பக்கத்தில் பூராமே உங்களுக்கு பூரா சைட்டுகள் அதிகமாக இருக்கிறனால சுற்றிலுமே வீட்டு மனைகள் வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதேமாதிரி காரமடை டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணுன்னா பெரிய தூரமெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. தண்ணி கிட்டத்தட்ட இது பூமி இந்த கிணறு 60 அடிக்கு மேலே இருக்குது. இப்போ 10 அடிக்கு தண்ணி இருக்குது. கொஞ்சம் பெண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமான ஒரு இடம் தான் அது.
தண்ணி அருமையான தண்ணி பாருங்கள், சுத்தமாக வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செடி கொடியெல்லாம் முளைச்சி இது மாதிரி கசகசன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி உங்களுக்கு பக்காவாக வச்சுருக்காங்க. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் 80 லட்சம் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க. அதில் விட குறையிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. பூமி பார்த்துட்ருக்கிறவங்க, உண்மையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். கண்டிப்பாக எதிர்பார்த்த விலைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக கேட்டுட்டு கிடைக்குன்னு கனவு கண்டுட்டு ராஜசேகர் சொன்னாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கனவில் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. என்னோடய அசஸ்மெண்ட்லாம் சொல்கிறேன். அப்படி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லட்ச ரூபா மார்க்கெட் இருக்குங்க. நான் ஒரு ரேட்லேருந்து கிடைக்கலான்னு சொன்னோன்னே அவரே என்ன நினச்சிட்டாரு, அந்த ரேட்டை விட இன்னும் 2 லட்சம் கீழே நினச்சிட்டு வந்துட்டுருக்கிறாருங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வாங்குறவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணுங்காக தான் நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியிலேருந்து கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். யாருமே அப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல, நாம் அப்படி சொல்கிறோம். ஆனால் அதை விட நீங்கள் கம்மியாக வந்துட்டிங்கன்னா நான் தான் திருத்த வேண்டியது இருக்குது. அப்போ விலையை விட எச்சா சொல்ல வேண்டியது. அதாவது அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலம் நாங்கள் எச்சா சொன்னதே கிடையாது. கொடுக்குற விலையை விட எவ்வளோ குறையணுமோ அந்தளவுக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே ப்ளீஸ் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் இந்த மார்க்கெட் கிடைக்குமான்னு பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியும். அதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? அதாவது இப்போ 80 லேக்ஸ் சொல்கிறாங்கன்னா ஒரு 5-10 நெகோசியேட் பண்ணுறதுக்கு நியாயமான வார்த்தைகளுங்க. அது நீங்கள் பக்கத்தில் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஆகவே இந்த வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். நம்ம கொடுக்கக்கூடியது விலையை பற்றி பேசணுன்னாலே தனியாக ஒரு வீடியோவே போடணும். அந்த அளவுக்கு நிறைய நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆகவே நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திங்க. விலை மிகவும் குறைவு. கடந்த காலம் பார்த்திங்கன்னா வெறும் பூமிகளே 75-80 ஒரு ஏக்கர் 1 கோடிக்கெல்லாம் போட்டுட்டு இருந்த காலம் உண்டு. தோப்பாகவே இந்த ரேட்டுக்கு வரனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தது ப்ராப்பர்ட்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.